அனைவருக்கும் வணக்கம். இது கேடெக் சோலார். தமிழ்நாடு முழுக்க விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதத்துடனும் அமைச்சு கொடுக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் எப்போதும் வென்றான் அப்படின்றதான இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தளவாய்புரம் அப்படின்றதான கிராமத்தில் 200 அடி இந்த இடத்துல போர்வெல் டோட்டலாக ஆழம் இருக்குது. நம்ம ஒரு 100 அடிக்கு மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு 2 இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி ஒரு 3 ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ரொம்ப குறைவான விவசாய நிலம் தான், குறைவான ஒரு தென்னை விவசாயம் இருக்குது. அது போக நேரடி விவசாய தேவைக்கான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் இன்ஜின் மூலமாக தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இபி தரப்பில் பெய்டு சர்வீஸாக பயன்படுத்தினாலும் இந்த இடத்துல 3000 4000 ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கரண்ட் பில்லை தவிர்க்கிற வகையிலையும் பெட்ரோல் செலவை தவிர்க்கிற வகையிலையும் இந்த இடத்துல ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம், ஒரு சூரிய ஒளி எனர்ஜியை பயன்படுத்துகிற வகையில் எங்களோட சோலார் சிஸ்டமாக இந்த இடத்துல ஒரு 3 ஹெச்பி அப்படின்ற மாதிரி A to Z ஒரு ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதுபோல் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த இடத்தோட வாடிக்கையாளர் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த தகவலாக சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க. நமக்கு தூத்துக்குடி மாவட்டம் தளவாய்புரம் பக்கத்து கனகட்ட பஞ்சாயத்து கிராமம். அதாவது வீட்டு கரண்டை வச்சு வீட்டுக்கு மோட்டர் போட்டுருந்தேன். இப்போ டபுள் மீட்டராக இதாக டபுள் மீட்டராக 1 மீட்டர் ஆகிட்டாங்க. கரண்ட் பில்லு பார்த்தா 3000 4000 வருது வீட்டுக்கு தண்ணி போடுறதுக்கேவும். அதனால் எனக்கு அந்த யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி சோலார் கம்பெனிக்கு இது பண்ணினேன். கேடெக் சோலாருக்கு இது பண்ணேன். அட்வான்ஸு நாங்கள் 10,000 பண்ணி 2-3 நாளைக்குள்ளே எல்லாமே நல்லபடியாக பண்ணி தண்ணியை வீட்டுக்கு லைன் கொடுத்து எனக்கு வச்சுருக்கிற சுற்றி வச்சுக்கிற ஒரு 25 தென்னை வச்சுக்கிறேன். அதுக்கும் சேர்த்து இது பண்ணி இப்போ நல்ல சர்க்கிள் இது பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படி அவுட்புட்லாம் இப்போதைக்கு 80 அடி இறக்கியிருக்கோம். 80 அடி அவுட் புக்கு இருக்குது, நல்லா இருக்குது. ஏற்கனவே எங்கள் பொருட்களி கொஞ்சம் இதாக இருந்தது. அதனால் இன்னும் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டோம். பழைய போர் அதை க்ளீன் பண்ணி விட்டோம்னா இன்னும் ஒரு 20 அடிக்கிட்டோம்னா தண்ணி அவுட் புக்கு தண்ணி நார்மலாக வரும். சோலார் நான் இப்போ பெட்ரோல் மோட்டர் வச்சுருக்கேன். அதை விட கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு செலவு இல்லாமல் இந்த மாதிரி இது பண்ணி வருது. வேற என்ன திருப்தியாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை.